தேர்தலில் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்பட்டது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்டும் வந்துச்சு, என் பேர் போட்டு வந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக்சுவலா அது பாஜக முதல்ல விட்ட லிஸ்ட் தான். அந்த லிஸ்டுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெயர் மாற்றம் ஏற்பட்டது. சீனியர் லீடர் அவர் நிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டுட்டாரு, பிடிவாதமாகவும் இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது கட்சியில் பல ஆண்டு காலம் பயணித்தவர் விருப்பப்படுறாருங்கிறத அவங்க வெளிப்படுத்தின பட்சத்துல சரி அவர் நிக்கட்டும், அவருக்கு நான் பணியாற்றினேன். அதுதான் என்னுடைய மனநிலை. அந்த வகையில அப்படி அவர் ஜெயிச்சு வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அதற்குண்டான சூழல் இல்லை. போன தடவை எடுத்ததை விட 60,000-70,000 ஓட்டு கம்மியா எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதான் நம்ம பார்க்க முடிந்தது. நான் நின்று இருந்தா தெரியல, ஒருவேளை வாய்ப்புகள் அதிகமாக கூட இருந்திருக்கலாம். இப்ப நாம அப்படி சொல்ல முடியாது. அது நின்ன பிறகு தானே அதை பத்தின பேச்சு வரும். ஆகையால என்னை பொறுத்தவரை அவர் ஒரு ரொம்ப ஆசைப்பட்டதால அவர் விருப்பப்பட்டு நின்னவருக்கு உதவியா இருக்கணும்ட்டு நான் பணியும் செய்தேன். தமிழ்நாடு முழுக்க போய் பணியாற்றினேன். ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுங்கிறது தான் இருக்கே தவிர மற்றபடி அடுத்தடுத்து இந்த எலெக்ஷன்ஸ், இன்டர்னல் பார்ட்டி எலெக்ஷன்லாம் முடியும் பொழுது அடுத்தடுத்த கட்டத்திற்கு தேவைப்படக்கூடிய திறன் படைத்தவர்கள், உழைக்கக்கூடியவர்கள் அவர்கள் தகுதிக்கேற்ப நிச்சயமா உடனே அங்கீகாரம் பண்ணிடுவாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல நானும் ஒரு முக்கிய ஆளுங்கிறது எனக்கே நல்லா தெரியும். ஆகையால நம்ம பொறுத்து இருக்கிறதுனால ஒன்றும் ஆயிர போறது இல்லை. எனக்கு பொறுமையின் எல்லைக்கே போன பிறகுதான் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்தவன் நான். ஆகையால என்னை பொறுத்தவரை அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க கிடையாது. இங்க இப்ப வந்திருக்கோம், நம்ம உழைப்பை கொடுத்துட்டு இருக்கோம், அங்கீகாரமும் அவங்க வழங்குறாங்க. எங்கெங்க முக்கியமான இடங்கள்ல என்ன மதிக்கணுமோ அங்கெல்லாம் கூப்பிட்டு எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. தொண்டர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. நிச்சயமா எல்லாருமே என் கூட துணையா இருக்காங்க. வேட்பாளர் பட்டியலில் முதலில் எனது பெயர்தான் இருந்தது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் பிடிவாதம் பிடித்ததால் தான் நான் விட்டுக் கொடுத்தேன் என்றும் விஜயதாரணி தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். வணக்கம் வேல்முருகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, குறிப்பாக நேற்று தினத்துல பாஜகனுடைய மேடையில குறிப்பாக விஜயதாரணி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். தொடர்பாக இன்று நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த பொழுது கன்னியாகுமரி நாடாளுமன்ற வேட்பாளர் பட்டியலில் முதலில் இருந்த பெயர் பட்டியலில் என்னுடைய பெயர் தான் இருந்தது என்று விஜயதாரணி தெரிவித்திருக்கிறார். அதே போல கன்னியாகுமரியுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்ததால் தான் அந்த வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் செய்து அந்த பட்டியலானது வெளியானதாக தெரிவித்தார். குறிப்பாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்னதாக பாஜகவில் விஜயதாரணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் இணையும் பொழுதே அவருக்கு இது போன்ற நாடாளுமன்ற வேட்பாளர் அந்த இடம் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுதான் அழைத்து வரப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில அப்படி ஒரு சூழல் அமைந்திருந்தாலும் கூட பிடிவாதத்தின் காரணமாகவே எனக்கு அந்த இடம் கிடைக்கவில்லை. சுமார் 6 மாத காலமாக தற்பொழுது பொறுப்பு இல்லாமல் இருந்து வருகிறேன். எனவே எனக்கு பாஜக சார்பில் விரைவில் நல்ல பொறுப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தாலும் கூட சீனியர் என்ற அடிப்படையில் தான் அந்த நாடாளுமன்ற வேட்பாளருக்கான அந்த போட்டியில் இருந்து விலகிவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக தற்பொழுது பார்க்கக்கூடிய நிலையில அடுத்து அவருக்கு என்ன பொறுப்பு கிடைக்க போகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மோனிஷா, ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அதற்கு காரணமே ராகுல் காந்தி தான். நீங்க ராகுல் காந்தி அவர்களை போய் பார்க்க போயிருந்தப்ப காங்கிரஸ்ல ஒரு பொறுப்பு தான் கேட்டிருந்தாரு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கீங்க, நீங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சே நீங்க ஆவர்த்தனம் பண்ணலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கே, அதனால உங்களுக்கு எதுக்கு ஒரு கட்சியில ஒரு பொறுப்பு மட்டும் நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதான் உண்மை. ராகுல் காந்தி அவர்கள் அன்றைக்கே சொன்ன ஐடியா அது. அன்னைக்கே விஜய்க்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்னது. நான் காங்கிரஸ் இருந்ததால உண்மை எனக்கு தெரியும். நான் என்னதான் அந்த உண்மையை சொல்றேன். ஆகையால உங்களுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற ஒரு திறன் இருக்கும்போது நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாமே அப்படிங்கறத ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதால் தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது நேச்சுரலா காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கத்தான் செய்யும்.
அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில வந்து அவங்களோட விஷயங்கள் அப்படி விஜய் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி அது ஒரு பக்கம் ஒரு போயிட்டு இருக்கு. விஜய் யாரோட கூட்டணி வைப்பார் அது தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் பிடிவாதமா அரசியல்ல தொடரணும், அதுவும் ஒண்ணு இருக்கு. இனி இதுக்கப்புறம் அவரோட செயல்பாடு என்னங்கிறது, அவருடைய அஜெண்டா என்ன, அவருடைய ஐடியாலஜி என்ன, யாரை அவர் எதிர்க்க போகிறார், யாரோடு சேர்ந்து பயணிக்க போகிறார், இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதமான அரசியல் சூழ்நிலையில் தன்னை அவர் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல தான் இங்க உள்ள அரசியல் மாற்றங்கள் நிகழும். என்னுடைய பார்வை அது. வேல்முருகன், சில ஆண்டுகளுக்கு முன்பு ராகுல் காந்தியை விஜய் சந்தித்த போது காங்கிரஸில் இளைஞர் அணி பொறுப்பு போன்ற பொறுப்புகளை கேட்டதாக தற்போது விஜயதாரணி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களது கருத்து என்ன? அதாவது இன்று முக்கியமான இந்த இரண்டு கருத்துக்கள்ல ஒன்று வந்து நடிகர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்த பொழுது காங்கிரசினுடைய இளைஞரணி தலைவர் போன்ற ஒரு முக்கிய பொறுப்பை தனக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் அந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் விஜயிடம் நீங்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக தற்போது தமிழகத்துல வலுவெடுக்கக்கூடிய சூழல் இருப்பதனால் தனி கட்சி தொடங்குங்கள் என்று அவர்தான் அந்த அந்த விஷயத்தையே வந்து விஜய் அவர்களிடம் தெரிவித்தார் என்று தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்துல பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கி சமீபத்தில் அவர் கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார். விரைவில் மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில விரைவில் விஜய் அவர்கள் மிக தீவிரமான அரசியலில் ஈடுபட போகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்புள்ள ராகுல் காந்தி அவர்களை சந்தித்த பொழுது அவர் கொடுத்த அந்த அவருடைய அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது நடைபெற்ற அந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி இருக்கிறார் என்ற தகவலை தற்போது விஜயதாரணி நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த தகவல் என்பது நான் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் இருந்ததனால் இந்த உண்மை எனக்கு தெரியும் என்றும் நம்மிடம் பேசியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கிறோம். அதே போல இவர்கள் ஏற்கனவே சந்திப்பின் காரணமாக ஒரு அதிகப்படியான அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருப்பதன் காரணமாக வரக்கூடிய காலங்களில் காங்கிரஸ் விஜய் கூட்டணி அமைந்தாலும் அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் மோனிஷா. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.